இப்போ மக்கள் மத்தியில் மாற்றம் வேண்டும், இரு கட்சிகளுக்கு மாற்றம் நோக்கத்திற்காக இருக்கிறாங்க. இது தேசிய கட்சி பாஜக மேபி வாய்ப்பு. இதே நிலையை சென்றால் அண்ணாமலை என்ற முகம் நான் களத்தில் நிறைய இடத்துல பார்க்கிற போது அண்ணாமலை ஃபேஸ் கலைஞர் எடுத்த பிறகு நுழைஞ்சிருக்கு. அது நிச்சயமா வளர்ந்துட்டா திமுகவுக்கு அதிமுக ஆபத்து. 70 ஆண்டுகளுடைய சூழ்நிலை மாற்றுவதற்கான சூழ்நிலை இந்த களம் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்றிக் கொள்ளுமா அதிமுக திமுக? அதிமுக திமுக கோட்டையில் ஒரு அண்ணாமலை அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த ரிசல்ட் ஜூன் 4 தேதி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பர்சன்டேஜ் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த சர்வேவும் இதே வித்தியாசமான ஒரு ரிசல்ட் கொடுக்கிற சூழ்நிலையை இந்த வருகிற பாராளுமன்ற ரிசல்ட் ஜூன் 4 அமையும். அது கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஜூன் 5 சந்திப்பேன். வருகிற ஜூன் 4 தேதி வருகிற ரிசல்ட் ஏற்கனவே சொல்லப்பட்ட சர்வே அடிப்படையில் முடிவுகள் ஒட்டி வரும். ஒரு சீட்டு கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 33 சீட்டு டிஎம்கே சாதகமாக இருக்குது. மீதி ஒரு 7 சீட்டு பிஜேபி அதிகமாக பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதில் அடிப்படையில் சான்ஸ்கிரிட் கோர்ஸ் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது மத்திய அரசுடைய சான்று பெறப்பட்டிருக்கோம். சான்ஸ்கிரிட் மொழி விருப்பப்பட்டவங்க 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை 3 வகையான கோர்ஸ் இருக்குது. அதை மாணவ விருப்பறவங்க அதை கற்றுக்கொள்ளலாம். இந்திய அரசியல் ஜனநாயகத்தின் நிறுவனத்தின் சார்பில் கிட்டத்தட்ட 50வது பத்திரிகை சந்திப்பை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. முடிகின்ற தருவாயில் அது சம்பந்தப்பட்ட மக்களிடம் தரவுகள் சேகரிக்கப்பட்டது. தமிழகத்தின் 3 ஆண்டுகால ஆட்சியின் செயல்பாடுகளையும் தற்போதைய அரசின் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகள் மற்றும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் ஆய்வு செய்யும் பொருட்டு ஏப்ரல் 18/4/2024 தொடங்கி ஏப்ரல் 30/4/2024 வரை தமிழகம் முழுமைக்கும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு 10 ஆய்வாளர்கள் 50க்கும் மேற்பட்ட உதவியாளர்களோடு அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சி தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடு, தமிழகத்தின் முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் இன்றைக்கி டிஎம்கேல இருக்குது. கண்டினியூட்டிக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. அன்னைக்கு என்ன இதே பிரச்சனை உருவாச்சோ அதே பிரச்சனை தான் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா நன்றுன்னு சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 60% சொல்லியிருக்காங்க. ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் பார்த்தீங்கன்னா நன்றுன்னு சொல்லக்கூடிய 30%, மோசன்றவங்க 57% சொல்லியிருக்காங்க. நலத்திட்டங்கள் செயலாக்கன்னு பார்க்குற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 24%, மோசம்னு 59% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது நன்றுன்னு சொல்லக்கூடிய 20%, மோசம் 67% சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 21%, மோசன்றவங்க 68% சொல்லியிருக்காங்க. அண்டைய மாநிலங்களுடன் கூடிய நதிநீர் பங்கீடு அணுகுமுறை குறித்து நன்றுன்னு சொல்றவங்க 23%, மோசம் 67% சொல்லியிருக்காங்க. மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றுன்னு சொல்றவங்க 13%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுதல் 10% நன்றும் 81% மோசம் சொல்லியிருக்காங்க. மதுக்குடி பிரச்சனைகளை கையாளும் விதம் நன்றுன்னு சொல்ற 13%, மோசம் 77% சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனையை கையாளும் விதம் நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, மோசம் 63% சொல்லியிருக்காங்க. விலைவாசி உயர்வை அரசு கட்டுப்படுத்துவதை நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லிட்டு 69% சொல்லியிருக்காங்க. தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் நன்றுன்னு சொல்லக்கூடிய 31%, மோசம் சொல்லி 57% சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி 12% நன்றுன்னு சொல்லக்கூடியிருக்காங்க. 70% அதிருப்தி சொல்லியிருக்காங்க. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்ததா 11% நன்று, மோசம் 78% சொல்லியிருக்காங்க. கல்லுக்கு தடை விலக்காதது 24% நன்றுனும் 69% மோசம் சொல்லியிருக்காங்க. அம்மா கிளினிக் திட்டத்தை ரத்து செய்தது 14% நன்றும், அதுக்கடுத்து 76% மோசம் சொல்லியிருக்காங்க. குடிமராத்து திட்டத்தை கைவிட்டது 20% நன்றும் 60% மோசம் சொல்லியிருக்காங்க. மணல், கிரனைட் போன்ற கனிம வள கொள்ளைகள் அதிகரிப்பு நன்றுன்னு சொல்ல 9%, மோசம் 81% சொல்லியிருக்காங்க. சாக்கடை கழிப்பிட வசதி இல்லை 28%, 52% மோசம் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டம் 8% நன்றும் 73% மோசம் சொல்லியிருக்காங்க. மக்களிடம் போதிய பணப்புழக்கம் இல்லை 7% நன்றும் 70% மோசம் சொல்லியிருக்காங்க. வெள்ள நிவாரண தொகை குறைபாடு 15% நன்றும் 60% மோசம் சொல்லியிருக்காங்க. பெண்கள் உதவித்தொகை கிடைத்தவர்களின் அதிருப்தி 20% நன்று, மோசம் 70% சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த அரசு கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு வரவேற்பான திட்டங்கள் எதுன்னு பார்க்குற போது மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கு 30% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயண திட்டம் 56% சொல்லியிருக்காங்க. மக்களுடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு திட்டம் 40% சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் 73% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 1200 உயர்த்தப்பட்ட திட்டம் 40% சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி 40% சொல்லியிருக்காங்க. அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு 40% சொல்லியிருக்காங்க.
உயர்கல்வியில் முன்னேற்றம் 59% சொல்லியிருக்காங்க ஆதரவு. மக்களை தேடி மருத்துவம் 32.98% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இளந்தேடி கல்வி திட்டம் 30.44% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 39% சொல்லியிருக்காங்க. முதலின் முகவரி திட்டம் 35.42% சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் 44.20% சொல்லியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 20%, ஓரளவு 17%, இல்லை 63% சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடு குறித்த தமிழக மக்களின் விருப்பம் என்று கேட்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 32%, சரியில்லை சொல்லக்கூடிய 59%, காசோ 9% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் கேட்கிற போது ஆதரவு 35%, எதிர்ப்பு 40%, சொல்லும்படி 20% சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த 3 ஆண்டு ஆட்சி கொடுத்த அரசின் செயல்பாடு, எதிர்க்கட்சி செயல்பாடு உரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசு போன ஏடிஎம்கே அரசு என்ன செயல்பட்டாங்களோ அதே பிரச்சனை இன்றைக்கு இருக்குதா ஒழிய இது இந்த இரு கட்சிகளுக்கான மாற்றம் இதுவரை ஏற்படலை. அன்றைக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு அதே நடக்கிறது. அன்றைக்கு கணக்கு என்ன கலெக்ஷன் வாங்கப்பட்டார்களோ அதே கலெக்ஷன் வாங்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கு ஒப்பந்தத்தில் எந்த அளவுக்கு பெறப்பட்டாலும் கைவிட்டு அதே அளவுக்கு இன்றைக்கு பெறப்படுறாங்க. அதை இருவர் ஆட்சிகளும் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. இது எந்த அளவுக்கு பாதிப்புனா 2020 சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகவே இந்த 2 கட்சி மீதான நம்பகத்தன்மை மக்கள் மீது குறைந்து கொண்டே வருகிறது. அதிமுக திமுக இருவர் மீதும் ஒரே பானையில் மக்கள் பார்க்கப்படுகிறாங்க. கேள்வி இல்ல, என்னுடைய பதில் மக்களுடைய பாதிப்பாக பாருங்க. அதாவது அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டும், வார்த்தைகள் மாற்ற வேண்டும். என்னுடைய பாதிப்பில் அதாவது கோயம்புத்தூர் சம்பவத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேட்டி கொடுக்குற ஏதாவது பிரச்சனை வச்சிங்களா அது மாதிரி அங்கே ஒரு கார்பரேட் கம்பெனி ஐபிஎஸ் பிரேட்லணும். இன்னொரு விஷயம் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா என்னிடம் இருக்கிற யுஎஸ் இருக்கிற ஐநாவில் மெம்பராக இருக்காரு. ஸோ அப்படின்ற போது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்கிட்ட நிறைய இருக்காங்க. என் நிறுவனத்தை அணுகினால் அந்த தகுதி படைத்த கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. அப்படிங்கிற போது இது கார்பரேட் கம்பெனி ஐபிஎஸ் பிரசாந்த் கிஷோர் சர்வே விடுன்னு சொல்றாங்க. அப்படின்ற போது நான் விடுற போது அந்த பதிவு பண்ணா ஸ்டார் கேண்டிடேட் தமிழகத்தில் உற்று நோக்கிற கோவை தொகுதி எப்படி சொல்ற காரணத்துக்காக தான் அங்கே எடுக்கப்பட்டது. அந்த இடத்தை நான் பதிவு செய்கிற போது வெற்றி பெற போறாங்க. ஸோ வெற்றி பெற போது என்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு கிரெடிட் பலன் கிடைக்குது. அதுக்காக நான் பதிவு செய்ய போற போது காவல்துறைகள் திட்டமிட்டு தடுக்க பார்த்தாங்க. ஸோ நைட்டெல்லாம் அந்த ஃபோன் நம்பருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாமல் போனவனே இப்படி பிரஸ் மீட் கொடுத்தோன்னே கொடுக்க கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய வழிபாடு தான் சொல்லப்படும் இல்லையா. ஆக ஆதரவோ மைனஸ் சொல்ல அந்த தொகுதி அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க அப்படி பாருங்க. இன்னொரு விஷயம், அப்படி அண்ணாமலை அணுகினா எழுதி வச்சிங்க 2020 அவர் சிஎம். எங்க நிறுவனத்தை அணுகி தொடர்பு கொண்டா எழுதி வச்சிங்க, நிச்சயமா நான் 2020 சிஎம் ஆக்கிடுவேன் நிறுவனம். அந்த அளவுக்கு எங்கிட்ட மெட்டீரியல் இருக்கு. ஸோ ஒரு கட்சியை எந்த அளவுக்கு ஆட்சி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் ஐபேக் சுனிலை விட எங்கிட்ட கூடுதலாக இருக்கிறது. அதை பற்றி விளக்க இவர் யுஎஸ் இருக்காரு, நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு 2 வாரம் சொல்லுவார், கேட்டுங்க. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுங்க. இப்போ ஆர்கே நகரில் எடுத்துங்க இருங்க, உங்க கேள்வி ஆர்கே நகர் டிடி தினகரன் பூத் கமிட்டி ஜெயிச்சாரா? ஸோ இது அல்ல, மக்கள் மத்தியில் மனமாற்றம் வேறுபட்டால் இதுக்கு இந்த கட்டமைப்பு எல்லாமே வெற்றி பெறலாம். அதை நீங்கள் பார்வையில் பாருங்க. ஸோ இந்த பூத் கமிட்டி இருக்குது, கிளை இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம். இது சரி, இதுக்கெல்லாம் முன்னோதரமாக 2வது வெற்றி ஆர்கனருக்கு பிறகு 2வது வெற்றிக்கு கோயம்புத்தூரில் பாருங்க, அண்ணாமலை நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதுக்கு விடை ஜூன் 4 கிடைச்சிரும். ஆமாம் ஆமாம், சான்ஸ்கிரிட் அதை விளக்கு விளக்கு சொல்லு விளக்கு. ஓகே, சான்ஸ்கிரிட் எதுக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஆன்சர் எனக்கு டைரெக்டாக இல்லை அது. பட் இது ஐ வாண்டட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சொசைட்டிக்கு தமிழ்நாட்டில் சான்ஸ்கிரிட் அஃபிலியேட்டட் கோர்சஸ் ரன் பண்ணுறதுக்கு ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6th to 12th. ஓகே, ஸோ இந்த 3 கோர்ஸ் போட்டிருக்கோம் இங்கே. பிரதமா, பூர்வ மத்தியமா அண்ட் பிராக் சாஸ்திரி அப்படின்னு 3 கோர்ஸ் இருக்குது. இது கொடுக்க போகிறோம். இதுக்கு எதுக்கு அப்படின்னா இன்க்ரீஸிங்காக பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து ஐபிடிஎஸ் ஃபோக்கஸ் டேட்டா சயின்ஸில் இருக்குது. இந்த சான்ஸ்கிரிட்ன்ற லாங்குவேஜ் ஏஐயில் ஒரு முக்கியமான காம்பனன்ட் இருக்குது. அது பேர் என்எல்பின்னு சொல்லுவாங்க. அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. அந்த என்எல்பிக்கு இது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிட்டிவ் எட்ஜை மிஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு வர ஏஐ வேவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். ஸோ இது கற்றுக்கணும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கற்றுக்க போகிறாங்க. நம்ம ஒரு கோர்ஸை ஆஃபர் பண்ணுறோம். நாளைக்கு ஏஐயில் காம்படிட்டிவ் எட்ஜ் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி அரசாணை
அந்த பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டாம். அதாவது மொழி இல்லை, மொழியை வைத்து, அதாவது இந்தி எல்லாரும் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கற்றுக்குறாங்க. இன்னைக்கு நான் இந்து, நான் வந்து கடைசி இந்துவை தான் இறக்க போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வழிபடுகிற மொழி பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி புரிகிறது, இஸ்லாமிற்கு மொழி புரிகிறது, பைபிள். அப்புறம் போது இந்துக்களுடைய பாட்டு, இறையாண்மை பாட்டு இருக்கிற போது என்னென்னு புரிதலாமே அந்த இசையும் அந்த வார்த்தையும் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது அதை மாற்றம் கொண்டு வர நோக்கத்திற்காக தான் இன்றைக்கு ஹிந்தி மொழி நான் லாயலா கலை படிக்கிற போது க கலந்தாண்டிகை நமஸ்தேஜி புர்ணாஞ்சி என்ற விஷயங்களை கல்லூரி காலத்தில் கற்றுக்கிட்டேன். அப்படிங்கிற போது இன்றைக்கு எல்லா மொழியும் தேவையான ஒன்று. அப்படிங்கிற போது இந்த பழமையான மொழி மீண்டும் வருவதற்காக, மீட்டெடுப்பதற்காக இந்த சான்ஸ்கிரிட் பாஜகவோ இல்லை அதுக்கோ இல்லை, எங்களுக்கு அந்த இறையாண்மை நம்பிக்கை கொண்ட காலத்தினால் அந்த சான்ஸ்கிரிட் வந்து மாணவர்கள் பயன்படும் நோக்கத்திற்காக இந்த கோர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் சர்டிஃபிகேட் வாங்கப்பட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த கோர்ஸ் இருக்கிறவங்க, இந்த ஆர்வமாக இருக்கிறவங்க இந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். இது அரசியலுக்கும் இதுக்கு கொக்க வேண்டாம். கண்டிப்பாக செய்வோம். எங்கள் நிறுவனம் மொழியையும், அதாவது 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. கிட்டத்தட்ட இன்றைக்கு வழக்காடு மொழியா 6 மொழி இருக்கு. கிறிஸ்துவம் பேசப்பட்ட இப்ரு மொழி இன்னைக்கு வழக்காடு மொழியா இல்லை. அப்படிங்கிற போது மொழிகளை தொன்மை என்பது தமிழ் மொழி, சான்ஸ்கிரிட்டும் பழமையான மொழி. அப்படிங்கிற போது இந்த பாடல் வரிகள் புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்ற நோக்கத்திற்காக, மக்களிடம் இந்த மொழியும் தெரிஞ்சுன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதான் இதை ஒழிய மத்திய அரசு வந்து அனுமதி பெற்றிருக்கோம். நிச்சயமாக இது வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கு 3 வகையான கோர்ஸ்களை வந்து உருவாக்கி இருக்கோம். அந்த கோர்ஸை இணைந்துகிட்டு அவங்க வந்து அதை பலன் பெறலாம். அடுத்த கொஸ்டின் இல்லை, அதை பற்றி கொஸ்டின் இதில் வைக்கிறேன்னா, ஏன்னா ரைட், உங்களுக்கான விளக்குறேன். பாஜக 2000 வரும்னு சொல்லலை, அது கொஸ்டின் நான் முறைப்படுறேன். அதாவது இதே நிலையில் சென்ற திராவிட இயக்கங்கள் 70 ஆண்டுகளாக அதிமுக, திமுக என்ற இயக்கங்கள் ஆட்சியில் அறைகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே மக்கள் வருவதற்கு காரணம் தான் இந்த தேர்தலில் போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இதே நிலைமையில் வந்து சென்றா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக வேறுபாடு ஒன்றும் இல்லை. டிடிசி அப்ரூவ்டில் என்ன கமிஷன் வாங்கலாம் அதே கமிஷன் தான் இன்னைக்கு வாங்குறாங்க. டெண்டர் ரோட்டில் என்ன வாங்கலாம் அதே தான் இன்னைக்கு வாங்குறாங்க. அனைத்து அதிமுக, திமுகவும் ஆட்சிகள் மாறப்பட்டிருக்காலும், காட்சிகள் மாறப்பட்டாலும், மனிதர்கள் மாறப்பட்டிருக்காங்க. எடப்பாடி ஸ்டாலின் மீதிப்படி அனைத்து நிர்வாகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அல்ல. இப்போ மக்கள் மத்தியில் மாற்றம் வேண்டும், இரு கட்சிகளுக்கு மாற்றம் நோக்கத்திற்காக இருக்கிறாங்க. இது வந்து தேசிய கட்சி பாஜக மேபி வாய்ப்பு. இதே நிலையில் சென்றால் அண்ணாமலை என்ற முகம் நான் களத்தில் நிறைய இடத்துல பார்க்கிற போது அண்ணாமலை ஃபேஸ் வந்து கலைஞர் எடுத்த பிறகு நுழைஞ்சிருக்கு. அது நிச்சயமா வளர்ந்துட்டா திமுகவுக்கு அதிமுக ஆபத்து. 70 ஆண்டுகளுடைய சூழ்நிலை மாற்றுவதற்கான சூழ்நிலை இந்த களம் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்றிக் கொள்ளுமா அதிமுக திமுக கோட்டையில் ஒரு அண்ணாமலை அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த ரிசல்ட் ஜூன் 4 அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பர்சன்டேஜ் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த சர்வேவும் வித்தியாசமான ஒரு ரிசல்ட் கொடுக்கிற சூழ்நிலையை இந்த வருகிற பாராளுமன்ற ரிசல்ட் ஜூன் 4 அமையும். அது கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஜூன் 5 சந்திப்பேன். அடுத்து இதில் பாருங்க, இந்த 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 இது பற்றி நான் எடம்கே பொருளையும் எடுத்தேன், இந்த பொருள் இருக்கேன். இந்த பிரச்சனை எடம்கேலும் தெரியல, டிஎம்கேலும் தெரியல. ஸோ கண்டினியூட்டி தான் இருக்கு. எடம்கேல என்ன பிரச்சனை அப்படியே இருந்துச்சோ அதே தான் டிஎம்கே ஆட்சியிலும் இருக்க ஒழிய இந்த ஆட்சி போன பிறகு மாற்றம் ஒன்றுமே வரல. ஸோ அப்பயும் ஒழுங்காக பேசக்கூடாது. எடுத்துக்காட்டு பொங்கல் கொடுக்குறாங்க, சில இடத்துல பெண்கள் சொல்றாங்க, சார் எங்களுக்கு வெண்டைக்காய் விதை வந்துச்சிங்க மேலுக்கு பதில் அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த ஆட்சியில் போன ஆட்சி இந்த மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்க ஒழிய இந்த 2 ஆட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் வந்து மாற்றமே உருவாகலை. ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சி மாற்றுவது மனமாற்றமும் மக்களுடைய மாற்றம் தான் வேண்டும். ஆனால் இரு கட்சியுடைய ஆட்சி காலத்தில் மனமாற்றமோ மக்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு மாற்றமோ எதுவுமே வரவே இல்லை. ஆகவே மாற்றத்தை விரும்பி மக்கள் நோய் கொண்டிருப்பாங்க. இது அதிமுக திமுக ஆபத்தான காலமாக உருவெடுத்து விட்டது. திமுக அதிமுக இல்ல மாநில, அதாவது எப்படி சொல்றா, திமுக அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருந்தது 10 ஆண்டுலாம் இருந்தது, பாஜக கூட கிடையாது. அப்புறம் போது அதுக்கு திமுக தீர்த்துக்கணும், அதிமுக கூட மத்தியில் ஜெயலலிதாவுடைய காலத்தில் கூட தீர்த்துக்கணும், அது தீர்க்கப்படலை. கட்சித்தீவை வந்து அழகாக மீட்டுக்கலாம், காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீட்டுக்கப்படலைன்றதான் மக்களுடைய பிரதான பிரச்சனை ஒழிய இது திமுக அதிமுக மத்தியில் அழுத்தம் கொடுத்தா நிச்சயமா சாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் மக்கள் மத்தியில் தமிழக அரசு தான் முன்வச்சு பாருங்கள், மத்திய அரசுக்கும் இதுக்கும் உடன்பாடு இல்லை. அடுத்து நன்றி.